2026 ஒரு திருவிழா ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். திருவிழா ஆரம்பிக்க போகுதுன்னா, இப்ப இந்த மாசம் இப்ப ஏப்ரல், மே நிறைய கோவில்ல திருவிழா நடக்கும். அதே மாதிரி ஐபிஎல் திருவிழாவும் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஐபிஎல் திருவிழா வந்து 19வது ஐபிஎல் சீசன். இதுல 10 அணிகள் பங்கேற்பாங்க. அதுக்கு அட்டவணை அறிவிச்சு ஒவ்வொரு அணியும் இரண்டு அணிகளோட மோதும். 28 முதல் மே 31 வரையும் இந்த மேட்ச் நடக்கும். இதுல யாரு டாப் 4ல வராங்களோ அவங்க செமிஃபைனல், அதை எலிமினேட்டர், பிளே ஆஃப் விளையாண்டு அதுல இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவாங்க. இதுதான் காலங்காலமா நடக்கும். இப்போ அதே மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது. ஆனா இதுல கொஞ்சம் இடையில தேர்தல் வரதுனால கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் நடக்குது. முதல் போட்டியில வந்து பெங்களூர் அண்ட் ராஜஸ்தான் அவங்க மோத போறாங்க. அடுத்த நாள் வந்து மும்பை அண்ட் கொல்கத்தா அவங்க மோத போறாங்க. இதுதான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் 28 பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் மோதுறாங்க. 30ஆம் தேதி தான் சென்னை அண்ட் ராஜஸ்தான் மோதுறாங்க. இப்போ இதுதான் ஸ்டார்டிங். எல்லாருமே ஐபிஎல் திருவிழா, அதாவது இதுக்கு முன்னாடி T20 வேர்ல்டு கப் நடந்து முடிஞ்சது. அந்த T20 வேர்ல்டு கப்ல ஒரு அணியா எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். இந்திய அணி ஜெயிக்கணும், இங்கிலாந்து அப்படி பார்த்துட்டு இருந்தோம். இப்ப எல்லாருமே அங்க இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே ஒவ்வொரு தலைவருக்குமே தனித்தனியா பிரிஞ்சு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக விளையாண்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து வரப்போறது இந்திய அணி. அது மாதிரிதான் இப்போ இந்திய T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க. இப்ப ஐபிஎல் வந்து அது மாதிரிதான் நடக்க போகுது. இது வந்து தமிழக மக்கள் அனைவருக்குமே, இந்திய மக்கள் அனைவருக்குமே ஒரு திருவிழா தான் பார்க்க